நம்ம மார்வல்ல இருக்கிற சென்ட்ரி த வாய்டுக்கும் நம்ம டிசியில் இருக்கிற பிளாக் சூட் சூப்பர்மேனுக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம மார்வல்ல இருக்கிற சென்ட்ரி த வாய்டு கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இவர் பவர் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர்கிட்ட இருக்கிற பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா காட் லெவல் சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் இருக்கு, சூப்பர் ஸ்பீட் பவர் இருக்கு, எக்ஸ்ட்ரீம் வியூரபிலிட்டி இருக்கு, பவர்ஃபுல் ரீஜெனரேஷன் பவர் இருக்கு, எனர்ஜி மேனிபுலேஷன் இருக்கு, மாலிகுலர் மேனிபுலேஷன் இருக்கு, மேட்டர் மேனிபுலேஷன் இருக்கு, டெலிபதி பவர் இருக்கு, ஃபியர் மேனிபுலேஷன் இருக்கு, டார்க்னஸ் ஷேடோ மேனிபுலேஷன் பவர் இருக்கு, ஃபிளைட் பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட மேசிவ் டிஸ்ட்ரக்டிவ் பவர் இருக்கு. இதில் இவர்கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட் டெண்டல்ஸ்னு சொல்லி பவர் இருக்கு. இதை வச்சு யாரை வேணாவும் டார்க்கா ஷேடோ மாதிரி ஈஸியாகவே மாற்றிட முடியும். இதை வச்சு நம்ம ஹல்க கூட ஈஸியாக இவர் ஷேடோ மாதிரி மாற்றிட முடியும். இதான் நம்ம மார்வலில் இருக்கிற சென்ட்ரி த வாய்டோட பவர்ஸ். அப்படி இவரோட ஆரிஜின் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம சென்ட்ரியோட உண்மையான பேர் பாப் ரெய்னால்ட்ஸ். இவர் ஒரு மிகப்பெரிய ட்ரக் அடிக்ட் பிடிச்சவன். சீக்கிரட்டாக வச்சிருந்த ஒரு லேப்ல ஒரு சீரமை எடுத்து குடிச்சிட்றான். அது கோல்டன் சென்ட்ரி சீரம். நம்ம கேப்டன் அமெரிக்கா சீரமை விட அது 1000 மடங்கு பவர்ஃபுல்லான சீரம். அது திருட்டுத்தனமே எடுத்து குடிச்சிட்றாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு பவர் ஆஃப் ஏ மில்லியன் எக்ஸ்போர்ட்டிங் சக்தி கிடைக்குது. அதாவது நம்ம சென்ட்ரியாக மாறிடுறாரு. இந்த வாய்டு எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாபு பயபுலிக்கு ஆல்ரெடி நேச்சுரலாக மென்டல் இஷ்யூ இருக்குது. அந்த மென்டல் இஷ்யூ இன்க்ரீஸ் ஆக டிப்ரெஷன் ஆக இந்த வாய்டு தன்னை போல் வளர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம பாபு பயப்புல எல்லாத்துக்கும் ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். இதான் நம்ம சென்ட்ரி பையனோட சிம்பிள் ஆரிஜினு. அப்படியே நம்ம டிசியில் இருக்கிற பிளாக் சூட் சூப்பர்மேனோட ஆரிஜின் என்னன்னு பவர்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர்மேன்ஸ் கிட்ட இருக்கிற பவர்னு பார்த்தோம்னா இவர்கிட்ட சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் இருக்கு, சூப்பர் ஸ்பீட் பவர் இருக்கு, இன்யூரபிலிட்டி பவர் இருக்கு, ஹீட் விஷன் இருக்கு, ஃப்ரீ ஸ்பிரிட் இருக்கு, சூப்பர் ஹியரிங் பவர் இருக்கு, எக்ஸ்ரே விஷன் இருக்கு, ஃபிளைட் பவர் இருக்கு, சோலார் எனர்ஜி அப்சர்வேஷன் பவர் இருக்கு. இந்த சோலார் அப்சர்வேஷன் பவர் தான் பிளாக் டூத் சூப்பர்மேன் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பவர். ஏன்னா பிளாக் கலர் பொதுவாகவே மேக்ஸிமம் லைட் அண்ட் ஹீட்டை நல்லாவே அப்சர்வ் பண்ணும். அதான் இந்த பிளாக் டூத் சூட்டை நம்ம சூப்பர்மேன் போடுவார். அப்படியே ஒரு ஆரிஜின் என்னன்னு பார்த்துடலாமா? டிசியில் இருக்கிற டூம்ஸ்டே வில்லன் இடத்துக்கு வந்திருப்பான். அதை கொள்றதுக்கு நம்ம சூப்பர்மேன் அவர் கூடமே சண்டைக்கும் போயிருப்பாரு. நம்ம பயபுல சூப்பர்மேன் சண்டை போட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரே டேமேஜ் ஆகி அதில் இறக்கவும் செஞ்சிருவாரு. அவரோட உடம்ப ரீஜெனரேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸுங்கிற ஒரு மிஷினில் வச்சிருவாங்க. அதுலேருந்து அவர் எப்படியோ உயிர் பழச்சி வந்துடுவார். ஆனாலுமே அவருக்கு முழு சக்தி கிடைக்கல. அந்த முழு சக்தி கிடைக்கிறதுல இந்த பிளாக் டூத் சூப்பர்மேன் சூட்டை போடுவார். இதான் நம்ம டிசியில் இருக்கிற பிளாக் டூத் சூப்பர்மேனோட சிம்பிள் ஆரிஜினு. சரி, விஷயத்துக்கு வரலாமா? இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்த்துடலாமா? கண்ணை மூடி சொல்லலாம் நம்ம அண்ணன் சென்ட்ரி த வாய்டா ஜெயிப்பார்னு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம அண்ணன் சென்ட்ரி கிட்ட இன்ஃபினிட் டெண்டல்ஸ்னு சொல்லி ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வச்சு ஈஸியாக யாரை வேணால் டிஃபீட் பண்ணிடுவார். ஆல்ரெடி சூப்பர்மேன் விசஸ் சென்ட்ரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அதை செக் பண்ணி பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சரி, நெக்ஸ்ட் யாருக்கு பேட்டில் போடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு சென்ட்ரி பிடிக்குன்னா எல்லோ ஆட் கமெண்ட் பண்ணிட்டு, சூப்பர்மேன் பிடிக்குன்னா பிளாக் ஆட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம அதை லைக் பண்ண தட்டி விட்டுருங்கப்பா.